டேய் பார்வதி அம்மா பேசுகிற தாய்தியா நாடு தமிழ்நாட்டில் கருப்பன் வீரபுத்திரன் சின்ன பொண்ணோட்டக்காரன் பெரிய பொண்ணோட்டக்காரன் பைரவன் சின்ன தம்பி பெரிய தம்பி எல்லாம் அனைத்தும் காவல் படைகள் எல்லாம் தமிழ்நாடு முழுவதும் சுற்றி பார்த்து கொண்டே இருக்காங்க. இங்கே வெளியில் போனோன்னே ஒரு மிதித்து ஒன்று க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க. எதிர கைலாசத்துக்கு முன்னாடி முடிஞ்சு வச்சு. அப்போ ஒவ்வொரு சிட்டி கிராமத்தில் மிதித்து தள்ளிக்கிட்டே இருப்பாங்க. போர் மாட்டை போவான், கொட்டு மேலே அடிப்பான், வேட்டு போடுவான். சாவான்லடா ஆணும் பெண்ணும் கொட்டு மேலே ஓட்டு போட்டான்ல வேட்டு ஓட்டு. அப்போ கொட்டு மேலே அடிப்பான், அப்படியே போடுறதுக்கு மாட்டுவான். கணக்கு முடிச்சுக்கிட்டே போவாங்க. தமிழ்நாடு முழுவதும் எல்லா மந்திரியும் கண்ணெதிரில் பார்த்து கையை காட்டி முனியப்பன் எல்லா படையல் மாடை மாயாண்டி மாடை சுடலை மாடை கையில் கொடுத்தாச்சு. அவன் முனியப்பன் கொடுத்துட்டாப்புல. கொடுத்த உடனே அடுத்தாப்புல தென்காசி வருவான். மாயாண்டி மாடன் படைகளை கூப்பிட்டு வரையில் முனியப்பன் கையை காட்டி கணக்கு முடிஞ்சோ. சொரிமுத்து ஐயனார்லேருந்து வரும் கீழே எல்லாம் அதிலிருந்தே வரும். எல்லாம் சொரிமுத்து ஐயனார்னா என்ன தெரியுமாடா? மன்னராட்சியில் ஆண்டு அவன் பேரில் வச்சு அங்கங்கே வச்சு ஆண்டதான் இப்போ புரியுதா? அது கணக்கு முடிஞ்சு வச்சு. பாவநாசம் அதுதான் உண்மையான பேர், இவர் ஈஸ்வரன் பேர். அந்த கோட்டாக எல்லாம் சுற்றி நெல்லை மாவட்டம் தூத்துக்குடி இங்கே அப்படியே சரௌண்டியாக வரும். புரியுதா? பாவநாசநாதர் புரியுதா? அடுத்தாப்புல குற்றாலநாதர். இதுதான் உண்மையான நீதி அரசர் இருக்கிற இடம். இந்த ஐயனார் ஐயப்பன் எல்லாம் செடி செத்தியெல்லாம் மன்னராட்சியில் ஆண்டவனை தூக்கி வச்சு ஆடி பூமியை பாடாக்கி வச்சுருக்காங்க. இப்போ படைகள் போகுது. படைகள் போட்டு நெரிச்சு அப்படியே ஒருத்தனா போட்டாரா கதையை போட்டுவார். அந்த நேரம் துஷ்டு எடுப்பார். அது அவருடைய கணக்கு, கடவுளுடைய கணக்கு. அவர் போட்டார். இப்போ சர்ச்சை கணக்கு எழுதிட்டார். ஐயா இந்த டயத்தில் வேணும் தூக்கணும், இந்த டயத்தில் அவனை தூக்கி போட மாட்டணும், இந்த இடத்துல ரணவழி எடுக்கணும்னு கணக்கு அவர் போட்டு எழுதிட்டார். படையிட்ட கணக்கை கொடுத்துருவார். முக்கால் சதியம் தமிழ்நாடு படைகள் அனைத்து படைகள் வெளியே ரிலீஸ் ஆகி போய்கொண்டே இருக்கு. எந்த கோயிலும் கிடையாது, எந்த குளம் கிடையாது. சிவன் ஆலயம், என் ஈசன் ஆலயம், பரமசிவன் ஆலயத்தில் எல்லா படைகள் போய் கும்பிட்டு தான் போவாங்க. இளந்திர மண்டலம் கும்பிட்டு போனோன்னு மிதிச்சுட்டே போயிட்டாங்க. மிதி முதல் கைலாசத்துக்கு முன்னாடி படைகள் காலடியில் நீதி அரசர் காலடியில் விழுந்து கும்பிட்டு அங்கேருந்தே மிதிச்சுட்டே போகிறாங்க. கிராமத்தில் கணக்கு ஒன்று எடுத்துருவாங்க. கணக்கு ஆடுங்களா இவங்க போகிற நேரத்தில் கணக்கு எடுக்கணும், நீதி அரசர்கிட்ட கொடுக்கணும். அப்போ போனி கிராமம் ஒன்று சொல்லி முடிஞ்சு வச்சு கொட்டு மேலே அடிக்கா வேட்டு போடுதான் கணக்கு. அடுத்தாப்புல சேத்தூர் இப்படியே வரும். ரவுண்டிங்கிலே வந்துக்கிட்டே இருப்பாங்க. பூரா வேட்டு போட்டு அவங்க கொட்டு மேலே அடிப்பான், போட தூக்கி மாட்டோம். இதான் கணக்கு. நீதி அரசர் போட்டார். முக்கால் சத்தியம் படைகள் வெளியே கிளப்பிட்டார். ஆதியில் உள்ள கணக்கு இப்போ வெளியே கிளப்புதார். இப்போ எல்லாம் வெளியே போயிட்டு இருந்தாங்கன்னா நீதி அரசர் காலடியில் ஒப்படைச்சிருவாங்க. ஐயா காலடியில் எல்லாம் என்னென்ன கணக்குன்னு பார்த்து அவனை கணக்கை முடிச்சுக்கடா அப்படின்ட்டுவாரு. இவங்க போய் ஒரே அமுக்கு அவனை சேர்த்தே போவான். அரசியல்வாதி பல கோடி பூமி அழிச்சவன் எல்லாம் இப்போ கணக்கு வரும். முக்கால் சத்தியம் புரிஞ்சுக்கோங்கடா.